பாவம் செய்தவன் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டான். நிறைய பேர் மாட்டாம இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க குடும்பங்கள்ல வந்து அப்பாக்களா, தாத்தாக்களா, மாமன்களா, சித்தப்பாக்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே அவங்க யாருமே இன்னும் மாட்டல. இந்த பசங்க மாட்டிட்டாங்க. அப்போ இந்த மாட்டின பசங்க குற்றம் ஏத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும். அது எல்லாமே முக்கியம் தான். ஆனா மாட்டாத நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மாட்டினவன குற்றம் சாட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. ஆனா இந்த சமூகம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி தான் இதுக்கு வந்து காரணம். பொறுப்பேற்றுக்கணும். இங்க இருக்கிற அரசியல் இயக்கங்கள், இங்க இருக்கிற கல்வி நிறுவனங்கள், இங்க இருக்கிற சமூக குழுக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்கள வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த எண்ணத்தை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராக்டிஸ்குள்ள நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அடிப்படையா இருக்கிற கல்வி தான் பிரச்சனையா நான் நினைக்கிறேன். கல்வியும் இங்க இருக்கிற வந்து ஒரு பகுத்தறிவற்ற தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம அடிப்படையில நமக்கு உருவாகிறப்போ டெஃபினட்டா வந்து இந்த பிரச்சனைகளை வந்து களையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு பொறுப்புணர்வு. இது எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் கருத்து நிறைய பேசிட்டு எதிர்காலத்துல அரசியல் கட்சி விஜய் அவர்கள் வந்து இல்லை, இப்போதைக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தொடர்ந்து வந்து சினிமால பயணிக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் என்னோட டீச்சர். அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீச்சரை வந்து நான் எல்லா இடத்துலையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கும் வந்து நிறைய டீச் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தங்கலான் சீக்கிரம் வருது. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்றோம். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னன்னா சென்சார் அப்ளை பண்றது தான். அது சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமா மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயங்கர பிடிச்ச ஒரு படமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு. தெரியலையே, எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபு பிடிக்கும், என் பொண்ணு பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலிட்டியோட இருக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் ஒரு ஆணா எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நான் வந்து கட் பண்ணணும்னு என்னுடைய லைஃப்ல நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ஆணா எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை ஒரு நான் என்னால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அடக்குமுறையை நான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து ஒவ்வொரு நாளையும் ட்ரை பண்ணிருக்கேன். அது இந்த உமன்ஸ் டேவிலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மகளிர் அனைவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜேபேபி அந்த டேட்டை நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோம்னா, இந்த படத்துக்கும் இந்த மகளிர் தினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கு இருக்கு. அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க ஊர்வசி அம்மா வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இது நிச்சயமா இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு அன்பிரிவிலேஜ்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமா உழைக்கிற மக்களுடைய ஒரு உமன். அவங்க அந்த உமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படத்துல வந்து பேசியிருக்கோம். அவங்களோட உறவுச்சிக்கல் தான் பேசியிருக்கோம். டெஃபினட்டா இந்த படம் வந்து அந்த நாளுக்கு பொருத்தமான ஒரு நாளா இருக்கும். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தங்கலான்னு ஏய்